Hi friends, in the exercise 1.3 10 sum பார்க்கலாம். So the data in the adjacent table depicts the length of woman's forehand and her corresponding height. So based on this data, a student finds a relationship between the height y and the forehand length x as equation கொடுத்துருவாங்க y equal to ax plus b, where a, b are constants. a, b அப்போ numbers, ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. length x of forehand in centimeters, இது எல்லாமே height y in inches. ஸோ 35 போட்டால் நம்மளுக்கு வந்து 56 வரும் அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் பிளேஸில் 35 போட்டால் y வந்து 56 வரும் இந்த ஈக்குவேஷனில், ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர்ஸு ஆர்டர் பேர் ஈக்குவல் டு 35, 56. நெக்ஸ்ட் 45, 65. நெக்ஸ்ட் 50, 69.5. லாஸ்ட் 55, 74. ஓகேவா? இது வந்து ரிலேஷன் கேட்டிருக்காங்க. எஸ் இட் இஸ் ஏ ரிலேஷன். ஓகே, இப்போ இதில் செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ இதில் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி இங்கே எழுதிருக்கோம்ல செட்ஸ் எல்லாமே. இதில் வந்து ஏதாச்சும் 2 செட் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணால் இந்த ஈக்குவேஷனை நமக்கு வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிறேன், 35, 56, அப்புறம் வந்து 45, 65. ஸோ y வந்து 56 ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 35 இன்டூ ஏ ப்ளஸ் பி. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 65 ஈக்குவல் டு 45a ப்ளஸ் பி. ஓகே, இப்போ வந்து என்னன்னா 2 - 1 செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணலாம். ஸோ 2 - 1. ஸோ 65 ஈக்குவல் டு 45a ப்ளஸ் பி. அப்புறம் வந்து 56 ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி. ஸோ மைனஸ் பண்ணும்போது சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ எல்லாமே மைனஸ் வந்துச்சு, ஏன்னா எல்லாம் ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ 65ல் 56 போயிடுச்சுன்னா 9, 45ல் 35 போயிடுச்சுன்னா 10a, அப்புறம் ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். ஸோ a ஈக்குவல் டு 9/10 விச் இஸ் 0.9 ஈக்குவல் டு a. ஓகே, ஸோ இந்த a எடுத்துன்னு போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து b வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுலேயும் போட்டேன் ஃபர்ஸ்ட் இதில். ஸோ 56 ஈக்குவல் டு 35 a இருக்குது. ஸோ a வேல்யூ 0.9 போடுறேன் ப்ளஸ் b. ஸோ 56 ஈக்குவல் டு 35 இன்ட்டு 0.9 மல்டிப்ளை பண்ணால் 31.5 ப்ளஸ் b. ஸோ 31.5 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ 56 மைனஸ் 31.5 ஈக்குவல் டு b. ஆன்சர் வந்து 24.5 ஈக்குவல் டு b. இதுதான் வந்து b யோட வேல்யூ. ஓகே, ஏவோட வேல்யூ வந்து 0.9, பியோட வேல்யூ வந்து 24.5. ஸோ இது வந்து ஈக்குவேஷனில் போட்டுடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் y ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ன்னு இருக்குல்ல, நமக்கு ஏ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0.9x ப்ளஸ் பி வந்து 24.5. ஓகே, இது வந்து மெயின் ஈக்குவேஷனு. ஓகேவா? இதில் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இதுலேயே தேர்ட் சம் இருக்குது. தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ உமன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர்ஸ். ஃபோர்ஹேண்ட் லென்த்னா அவங்க வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 40 அண்ட் ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சேம் இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 0.9 இன்டூ எக்ஸ் வேல்யூ போட்டுறேன் 40 ப்ளஸ் 24.5. ஸோ ஒய் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 36 ப்ளஸ் 24.5. ஸோ ஒய் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 60.5. ஓகேவா? தட் மீன்ஸ் நம்ம எக்ஸ் வந்து 40 போட்டால் y வந்து 60.5. ஸோ இதில் லாஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் ஆஃப் எ உமன் இஃப் ஹர் ஹைட் இஸ் 53.3 inches. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து y கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே, சேம் அதே ஈக்குவேஷன் தான் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து y ஈக்குவல்ட்டி இருக்கும். ஸோ அப்படியே y பிளேஸ் அப்படியே போட்டுடுறேன். 53.3 ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5. ஸோ இந்த ப்ளஸ் 24.5 இன்சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ 53.3 மைனஸ் 24.5 ஈக்குவல் டு 0.9x. ஸோ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 28.8 ஈக்குவல் டு இது வந்து இப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த ஸ்டெப்பில் எங்கள் டிவிஷன் எடுத்துன்னு வந்துடலாம். அப்போ வந்து இந்த எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் சைடில். ஸோ இது வந்து டிவிஷன் பண்ணால் ஆன்சர் வந்து 32. தட் மீன்ஸ்
நம்மளுக்கு வந்து y வந்து 53.3, x வந்து 32. ஓகே, தேங்க்யூ.